வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு மினி சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப குட்டியான சீரீஸ் தான்டா, யாரும் கவலைப்படாதீங்க. பிரைட்டு போட மாட்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நான் அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன், ஓகேவா? அண்டு ஆன் கோயிங்கில் 2 FF இருக்குது. ஓகே, சாரி, நான் சீக்கிரம் போட்டார், அதெல்லாம் முடிச்சு விட்டார், கோச்சிக்காதீங்க, ஓகேவா? வாங்க. அண்ட் இது நான் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் நான் இது இப்படி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு கேட்க வேணாம். ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம ஏன் அதை ஒன் ஷாட்டாக போடக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தோணுன கதை தான் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போது நீங்கள் தான் உங்கள் வீட்டு வாசலில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ, என்னடி உங்கள் அப்பாவும் தம்பி வரேன்னு சொன்னாங்க, எங்கே இன்னும் ஆளை காணும்? வருவாங்கடி, வெயிட் பண்ணு. உனக்கு ரம்ஜான் பிரியாணிலாம் வந்துட்டு தான் இருக்குது, இரு வருவாங்க அப்படின்னோடனே நீங்களும் சரி சரி சரி. வட்லாப்பம் இருக்கா? வட்லாப்பம் எல்லாம் வச்சுருக்கேன். வட்லாப்பம், கடப்பாசி எல்லாம் இருக்குது, சாப்பிடு சரியா? சரி, ஓகேடி. என்னடி இன்னும் வருவாங்கடி, சரி ஓகே அப்படின்ட்டு வாசல்லே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்போது பைக்கில் 2 பேர் வராங்க, உங்கள் ஃப்ரெண்டோட தம்பியும் அப்பாவும். அவங்க வந்தோடனே அஸ்லாம் வலைக்கும் அப்பா. அஸ்லாம் வலைக்கும்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் அப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கேம்மா. ஆமாம், கால் பண்ணாலா, உன்ட்ட சொன்னாவாப்பா. அவள் தான் இப்போது வாசலில் போய் நில்லு, வாப்பா வராங்க அப்படின்னு சொன்னான், அதனால தான் வந்தேன். சரி, ஓகேம்மா. எக்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போகுதுக்கா ஏதோ. சரிம்மா, அப்பாவை கேட்டேன்னு சொல்லு, நானும் கிளம்புறேன். இன்னும் நிறையா பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி வாப்பா, பத்திரமா போங்க. சரிம்மா. அஸ்லாம் வலைக்கும்மா. நல்லாரு. வலைக்கும் ஸ்லாம்ப்பா அப்படின்ட்டு நீங்களுமே அந்த பிரியாணி வாலி எல்லாத்தையுமே தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மாட்ட சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மா ஃபசி வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்குமா. அப்படியா? யார் கொண்டாந்து கொடுத்தா? அவங்க அப்பா தான். எங்கடி அவங்க? போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா, கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அழைக்கிறது இல்லையா? இல்லைம்மா, அவங்களுக்கு எதுவும் யார் வீட்டுக்கோ சாப்பாடு கொடுக்கணுமா, அதனால கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி சரி. அப்பாவுக்கு கால் பண்ணியா? இல்லைம்மா, அப்பா ஏதோ வேலையாக போயிருக்காங்களாம், அதனால நான் பண்ணலை. சரி சரி, நீ சாப்பிட எடுத்து வச்சு. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போ ஃபசீதா உங்களுக்கு கால் பண்ணுறா. சொல்லுடி. என்னடி பிரியாணி வந்தோடனே உன் ஃப்ரெண்டையே மறந்துட்டியா? அப்படிலாம் இல்லடி, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, எல்லாம் சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? வழக்கம் போல் அடி போலி. சரிதான். மறந்துடாத, பொங்கலுக்கு எனக்கு வேணும். ஓகேடி, செஞ்சு கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி. ஆமாம், உனக்கு ரோஸ் மில்க் வச்சுருக்கேன், நீ பார்த்தியா? ரோஸ் மில்க்கா? நான் பார்க்கவே இல்லையே. போய் பாரு. நன்னாரி சர்பத்தும் ரோஸ் மில்க்கும் இருக்குது, எடுத்துக்கொடி. சரி சரி, நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, நீ வீடியோ கால் வாயே. நானா? எதுக்கு? நீ சாப்பிட்றத நான் ரசித்து பார்க்கணும்ல, வீடியோ கால் வா. போடி, பிச்சைக்காரி மாரி இருக்கேன். வாடி, ஓவரா பண்ணாமல் அப்படின்ட்டு நீங்களும் வீடியோ கால் போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க நல்லா. நான் கூட இப்படி சாப்பிட மாட்டேன்டி. நீ நல்லா சாப்பிட்றல்ல, கண்ணை வைக்காதடி. அம்மா கைப்பக்குவம் தான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவும் வீடியோ காலில் வந்துட்டு அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் ஸ்லாம். அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் சலாம்மா. எல்லாம் நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? இதோ சாப்பிட்டுட்டே இருக்கம்மா. சூப்பர், அடி போலி, எப்பவும் போல். இல்லை, அதை விட எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்குது இன்றைக்கி சாப்பாடு. மிக்க நன்றி அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு அப்படியே போயிருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே உங்கள் ஃப்ரெண்டு ஃபசி கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஃபசியும் ஒரே கிளாஸ் தான். நீங்கள் 2 பேரும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி உங்கள் ஃபேமிலி அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலியும் அப்படியே ஃப்ரெண்டாக வச்சுருப்பீங்க.
அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க அம்மாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, உங்க அப்பாவும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இந்த ரிலீஜியன் அப்படின்லாம் ஒன்று பார்க்க கூட மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ். உங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு போகும், அவங்க வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வரும். அப்படி ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ஜாலி டைப். ஆனால் அவங்களுக்கு இந்த லவ் மேட்ரு அப்படிங்கிறதுலாம் உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே பிடிக்காது. அண்ட் உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். அதேமாரி ஃபசிக்கு பார்த்தா ஃபசிக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்காங்க அவங்க வீட்டில். அண்ட் ஜேகே தான் அந்த அண்ணன், வேறு யாரும் இல்லை. ஃபசியோட அண்ணன் தான் ஜேகே. ஆனால் உங்களுக்கு ஜேகேவை தெரியும், ஆனால் அவர்கிட்ட பேசினதெல்லாம் இல்லை. இந்தமாரி ஃபசி சொல்லியிருக்கா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவளை தாண்டா, வாங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆயிருந்திருக்கும். காலேஜ் உங்கள் 2 பேருக்கும், 2 பேருமே காலேஜில் தான் இருக்கீங்க. அப்போ ஃபசிக்கு தான் ஜங்கு கால் பண்ணியிருக்கான். அஸ்லாம் வலைக்கும் ஃபசி. அஸ்லாம் வலைக்கும்ண்ணா. அண்ணா எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. ஆமாம் சரி, பெருநாள்லாம் எப்படி போணுச்சு? போணுச்சுண்ணா, பெருநாள்லாம் நல்லா அல்ஹம்துலில்லா நல்லா போணுச்சு. சரி சரி, உனக்கு எதுவும் வேணுமா? எதுக்குண்ணா? இல்லை, நான் வர ஃப்ரைடே இந்தியா வரேன். ஓ அப்படியா? எனக்கு எதுவும் வேணாண்ணா, இரு வரேன். வயன் சொல்லுடி. அண்ணா துபாயிலேருந்து வரான், உனக்கு எதுவும் வேணுமா? துபாயிலேருந்து வராரா? எனக்கு ஃபெரோரா ரோச்சஸ் சாக்லேட் வேணும். அப்புறம் அப்புறம் ஒரு சென்ட் பாட்டில். அப்புறம் அப்புறம் குனாஃபா சாக்லேட். அப்புறம் போதும்டி, இதே போதும். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீயும் துபாய் தானே போவ, நீ வாங்கி கொடுக்கலாம் பாக்கிடலாம். இது மட்டும் போதும், உங்கள் அண்ணன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஜேகி கேட்டுட்டு யார் பஸ் எது? அண்ணா நான் தான் சொல்லுவேன்ல, வைன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான். ஓ சரி சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வேணுமாம்மா? வேணுமாண்ணா, வாங்கிட்டு வந்துரு. அப்போது உனக்கு எதுவும் வேணாமா? எனக்கு எதுவும் வேணாண்ணா, அவள் ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் புரிஞ்சிக்கவே முடியல, ஆனால் அழகாக இருக்குது. சரிம்மா சரி, தொழுகைக்கு நேரம் ஆகுது, நான் போய் தொழுகிறேன். சரிண்ணா பாய். பாய்மா அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ நீங்கள் தான் ஃபசிக்கிட்ட வந்துட்டு, ஆமாம் யார் அண்ணன்னா? ஏய் ஜங்கு கண்ணாடி, ஆனால் வேறு பேர் ஏதோ சொல்லி பேசின மாரி இருந்துச்சு. அனசுன்னு சொல்லி பேசியிருப்பேன். அப்படின்னா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லோரும் வீட்டில் அனஸ்ன்னு சொல்லுவோம், வேறு எதுவும் இல்லை. ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஆமாம் எவ்வளோ வயசு உனக்கும் அவருக்கும் டிஃப்ரெண்ட்? எனக்கும் அவருக்கும் ஒரு 9 இயர்ஸ் கிட்ட வித்தியாசம் இருக்கும். ஓ பாரு, லேட்டாக பிறந்தியாப்போ நீனு? ஆமாண்டி அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் 2 பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவள் ஃபசியும் ஏதோ ஒரு பேட் வேர்ட் சொல்லி பேசிடுறா. அஸ்தோஃபில்லாமா, ஒரு இஸ்லாமிய பெண் இப்படிலாம் பேசலாமா ஃபசி அப்படின்னு அவளை எப்படி கேட்குறீங்க நீங்கள்? அவள் அப்படியே சிரிச்சிட்டு, என்னை விட நீ நல்லா பேசுகிறடி. இரு பாப்பாக்கிட்டே சொல்கிறேன், இவ தப்பு தப்பாக பேசுகிறான்னு. நீ சொல்லு, நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். வீரபாண்டிய கட்ட போமா மீசியை முறுக்கிட்டு வந்துடுவார், ஓகேவா? ஐயோ வாய் மூடு அப்படிலாம் சொல்லி வச்சிடாத, அப்புறம் எனக்கு தாலி கட்டி எங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருவார். தெரியுதில்ல, அப்போ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் ஃபசிக்கிட்ட சொல்கிறீங்க, ஃபசி நீயும் கல்யாணம் பண்ணிட்டு துபாய் போயிரு, நானும் துபாய் மாப்பிள்ள தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு துபாய்க்கு வந்துடுறேன். அங்கே போயிட்டு 2 பேரும் துபாயை சுற்றி பார்க்குறோம், பூஜ் கலிஃபா போகிறோம், அப்புறம் என்னென்ன பிளேஸ் இருக்கோ அங்கங்கே போகிறோம். ஓகே? ஓகே பையன், 2 பேரும் போகிறோம், பெஸ்டீஸ் கோல்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே, 2 பேரும் போகிறோம் பண்ணுறோம், இன்ஸ்டாவில் தெரிக்க விடுறோம் அப்படின்னு 2 பேருமே ஹைஃபை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகேவும் இந்தியா வந்திருப்பார். ஃபசி உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பா, இந்தமாரி உனக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் அண்ணன், வீட்டுக்கு வான்னு. ஸோ நீங்கள் தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ அவசரமாக எங்கடி கிளம்புற? அம்மா ஃபசி வீட்டுக்கு தான் கிளம்புறேன். சரி பார்த்து போடி, ஏன்டி இவ்வளோ அவசரமாக போகிற? அது ஒன்றும் இல்லை, இது
ஃபசியோட அண்ணா வந்திருக்காரு. அதான் அண்ணாவை போய் பார்க்க போகலான்ட்டு அவர்கிட்ட நான் 1-2 திங்ஸ் கேட்டேன். அது வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரையும் விடுறதில்ல, அவர்கிட்டையும் கேட்டார். போமா நம்பன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களுமே கிளம்பியிருப்பீங்க உங்கள் வண்டி எடுத்துகிட்டு. ஃபசியை உங்கள் வாசல்லே நிற்கிறா, வீட்டு வாசல்லையே. அப்போ அவளை போய் ஹக் பண்ணிட்டு அஸ்லாம் வலைக்கும், வந்துட்டேன் வலைக்கும் ஸ்லாம், வா வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிட்டு அஸ்லாம் வலைக்கும்மா. வலைக்கும் ஸ்லாம் தங்கம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்போ பார்த்தது என் தங்கத்தை இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம்மா, சாரி காலேஜில் ரொம்ப ப்ரெஷர். ஸ்கூல் ஞாபகத்திலே இருக்கியா? ஆமாம்மா, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இங்கே வந்து ஸ்கூல்னே வருது. காலேஜ் படிக்கிறேன் இப்போது, நம்பவே முடியல. அப்போ ஃபசியுமே உங்கள் 2 பேரையுமே ஹக் பண்ணிட்டு என்னோட 2 பொண்ணுங்களுமே வளர்ந்துட்டாங்க அப்படி தானே? அப்போ 2 பேருமே ஆமாம் ரொம்ப பெரிய பொண்ணு ஆகிட்டோம், இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. நீங்களும் ஃபசியும் சிரிச்சுட்டு வா ரூமுக்கு போகலாம், வா அப்படின்ட்டு ஃபசியும் உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா ரூமுக்கு. அப்போது தொழுகிற டைமும் வந்திருக்கும் 12:30 கிட்ட. அப்போது ஃபசியும் தொழுதுட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரம் தொழுது முடிடி, போர் அடிக்குது அப்படின்னு அவள் தொழுதுட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவள் சிரிச்சுட்டு சும்மா இருவேன், நான் மறந்துடுவேன் எல்லாத்தையும், பேசாமல் இரு, ப்ரேயர் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அச்சோ சாரிடி, நீ பண்ணு அப்படிங்கிறீங்க. அவளும் சிரிச்சுட்டு கம்முன்னு இருவேன், சரிங்க தாய் கம்முன்னு இருக்க அப்படிங்கிறீங்க நீங்களும். அப்போது எக்கியா தான் வந்துட்டு வயனக்கா வாங்க நம்ம விளாட்லாம் எதுனா. சரி வாடா நம்ம எதுனா விளாட்லாம் அப்படின்னு டெரஸ்க்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா வெள்ளையா அவ்வளோ அழகா ஜேகே அங்கே நின்றுட்டுருக்காரு. அவரும் டிஷர்ட் அண்ட் அந்த லுங்கின்னு சொல்லுவாங்கள்ல அது கட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டே எகியா, சொல்லுங்கக்கா, யாரா இதுதான் அண்ணா, ஜேகே அண்ணாவா? அதான் ஜங்குக் அண்ணா. ஓ இவர் தானே அது அப்படின்ட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா டெரஸில் இன்னும் 2 பசங்க இருக்காங்க. எட்டி பார்த்தா ஜிமினும் தேயாங்கும் தான் நிற்கிறாங்க. இது யாருடா 2 பேர்? அது ஜங்குக் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஜங்குக் அண்ணா மட்டும்தான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓ சரிதான். ஆமாம் எப்போ வந்தார்? ஏர்லி மார்னிங் இருக்கும்க்கா, வந்துட்டாரு. ஓ சரி. ஆமாம் எப்படி இந்த அண்ணன்? நல்ல அண்ணன் தான். நாங்கள் கேட்டால் வாங்கி கொடுத்துருவான், எல்லாம் நல்லா பேசுவான். எனக்கு பிடிக்கும் ஜங்குக் அண்ணாவை. அப்போ ஃபசியை பிடிக்காதா? ஃபசியை நான் அடிப்பா, அதனால எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்காது, ஆனால் பிடிக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் சைட் அடிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு மச்சான் யாரோ உன்னை சைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாரா? அந்தோ பாரு, அந்த படிக்கிட்ட ஒரு பொண்ணு நிற்கிறா. அப்போ ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு வரும் அப்படியே உங்களை ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காரு. கிணத்து நிலவா நான் இருந்த கல்ல எரிஞ்சு குழப்பி புட்ட ஒன்ன பாக்கும் வேளையில 2ஆம் முறையா குத்த வச்சேன். அப்போ சடனா அவரும் டக்குன்னு உங்கள் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி ஏறாரு. டே அது யாருன்னே எனக்கே தெரிலடா. உனக்கே தெரிலையா? யாருடா அது? ஆனால் பொண்ணு அழகா இருக்காடா, அதுவும் பார்க்க ஹிந்து பொண்ணு மாதிரி இருக்கா. டே ஆமாண்டா ஹிந்து பொண்ணு தான். இவ எப்படி நம்ம வீட்டில்? அப்போ சடனாக உங்களை பார்த்து கூப்பிட்றாரு. என்னையா கூப்பிட்றாரு? என்னையா? ஒன்றுதான் இங்கே வா அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. என்ன? ஆமாம் யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? ஃபசியோட ஃப்ரெண்டு.
வயன். ஓ, மகாராணி நீங்கள் தானா? சரிதான். நீ தானே குனாஃபா சாக்லேட் வேணும்னு? ஆ, ஆமாம் ஆமாம், நான் தான். ஆ, நான் யாருன்னு தெரியுமா? தெரியும். ஜங்குக் அண்ணா. சரிதான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? எங்ககிட்டலாம் பேச மாட்டிங்களா? சாரிண்ணா, உங்களை கவனிக்கலை. எது கவனிக்கலையா? சாரிண்ணா, ஃபசி தொழுது முடிச்சிருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடுறீங்க கீழே. ஃபசி வீட்டில் ஒரு கேட் இருக்கும், பேர் லியோபேட். அவன் வந்து உங்கள் கால்கிட்டே உரசிட்டே நிற்கிறான். நீங்கள் அவனை தூக்கிட்டு, லியோபேட், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஜங்கு கிட்ட என்ன இருக்கு? அவன் கண்ணை நான் ஏன் அப்படி பார்த்தேன் எனக்கே தெரியல. அப்போ அந்த பூனையும் அப்படிங்குது. என்ன நீ சவுண்டெல்லாம் கொடுக்குற? சரிதான், உனக்கும் என்னமோ ஆச்சு என்ன மாரி. சரிதா. அப்போ ஃபசி வந்து உங்களை பின்னாடி தலையிலே அடிச்சுட்டு, ஃபசி அடிக்காத ஃபசி, என்னடி இங்கே பண்ணிகிட்டு இருக்க? லியோபேட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரிதான், நீ பேசினதெல்லாம் போதும், வா சாப்பிட்லாம், சமைச்சிட்டாங்க. அப்படியா, என்ன சாப்பாடு? உனக்கு பிடிச்சது தான். எனக்குண்ணா பிரியாணியா? இல்லை, வெஜ்ஜு. வெஜ்ஜா? வெஜ்ஜில் எனக்கு என்ன பிடிக்கும்? கீரை சோறு. கீரை சோறு தான், ரெடி, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய் நீங்களும் ஃபசியும் கீழே உட்காந்துருக்கீங்க சாப்பிட்றதுக்காக. அவங்க அம்மா எல்லாமே கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கை கூப்பிட்றாங்க. ஜங்குக், ஜங்குக், ஆமாம் வரேன் அப்படின்ட்டு அவரும் கீழே வராரு. பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் இன்னொரு பிளேட் வச்சு, ஜங்குக் பா சாப்பிட்லாம். இந்த வரேம்மா அப்படின்ட்டு ஜங்குக்கும் வந்து கையெல்லாம் அலசிட்டு வந்து உட்கார்றாரு. ஆமாம், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? என்ன ஸ்டாண்டர்டா? அவளோட ஃப்ரெண்டு, காலேஜ் தான் படிக்கிறேன். ஓ, காலேஜ். சரி, ஓகே. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருமே உன்னை பற்றி பேசுகிறாங்களே, நீ என்ன பெரிய ஆளா? ஆமாம், எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்கும். ஓ, ஆமாம், உன் ஃபேமிலியில் ஃபசியை பற்றி சொல்லிருக்கியா? போய் கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஃபசி எனக்கு யாருன்னு. ஓ, என் ஃபேமிலியில் உனக்கு தெரியாத ஆளே இல்லை. பொடிசுலேருந்து பெருசு வரையும் எல்லாம் வயன் 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 வயன். பார்க்குறேன், இங்கே தானே இருப்பேன், பார்க்குறேன். பாருங்க, பார்க்க தானே போகிறீங்க நீங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை. சரி சரி, பார்க்குறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃபசியும் ஃபசியோட அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. டேய், அவகிட்ட ஏன்டா சண்டை போடுறேன்? என் தங்கம் பாவம்டா. ஆமாம், பாவமா இவ அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. ஆமாம், பாவம்தான் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ லியோபேடும் உங்கள் கிட்ட வந்து உட்காருது. மனுஷங்களை தான் கரெக்ட் பண்ணுன்னு பார்த்தா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி லியோபேடையும் கரெக்ட் பண்ணிட்டியா? நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, ஆமாம், ஃபசிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எனக்கும் தெரியும். சரிதான். அப்போ ஜங்குக்கோட வாப்பா தான் வராரு. அப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக், வாப்பா சொல்லுங்க. சாப்பிட்றியாப்பா? சரி, சாப்பிடு. ஆட, யார் இது? ஒயனா? அஸ்லாம் வலைக்கும் வாப்பா. வலைக்கும் சலாம் அம்மா, எப்படிம்மா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் வாப்பா. வாங்க, நம்மளும் சாப்பிட்லாம் ஒன்றா உட்காந்து. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன், நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். சரி, ஓகே வாப்பா. அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு, எங்கள் அப்பாவை கொண்டு கரெக்ட் பண்ணிட்டியா நீனு? அதான் சொன்னல, ஃபசிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கலை. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன? ஃபசிக்கு நான் அண்ணன், தெரிஞ்சவங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் பிடிக்கல. பிடிக்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஃபசி பார்த்துட்டு இருந்துட்டு, வயன் சாப்பிட்றி பேசாமல் அவன் வம்பலுக்குறான், நீ அது கூட தெரியாமல். ஏய், சும்மா இருக்க சொல்லிட்டே உங்கள் அண்ணனை, சும்மா நொய் நொயனுங்கிறான். ஏய், என்ன வாடா போடா போட்டு பேசுகிற?
நீங்கள் மரியாதை கொடுத்தா நானும் மரியாதை கொடுப்பேன். அப்போ ஃபசியோட அம்மா தான் வந்து, ஏய் ஜங்குக் ஒழுங்கா சாப்பிட்றா, அவகிட்ட சண்டை போடாமல். சரிம்மா, ரொம்ப பண்ணுறா நீ சும்மா இருண்ணா அப்படின்ட்டு 2 பேரும் சொன்னதுனால பேசாமல் இருக்காரு ஜங்குக்கும். நீங்களும் அவர் வீட்டில் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் போல் உங்கள் வீட்டுக்கு கிளம்பியிருப்பீங்க. ஃபசியை ஹக் பண்ணிட்டு பாய் போ நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். சரி. ஆமாம், குனாஃபா சாக்லேட் எங்க? ஏய் பேக்கில் வச்சுருக்கேன். நீ என்னென்ன கேட்டியோ எல்லாம் பேக்கில் இருக்குது சரியா? சரி ஓகே. சரி நான் போட்டா? போயிட்டு வா, பாய். நீங்களும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஓகேடா, இந்த பாட்டை இதோடய முடிச்சுக்கலாம். அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாட்டா பாய், லவ் யூ, சராங்கே. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்கடா, ஓகேவா? அண்ட் பார்க்கலாம், சூன் வரேன், பாய்.